உங்கள் மகன் கடவுளே, உங்கள் மகன் கடவுளே, உங்கள் மகன் கடவுளே, உங்கள் மகன் கடவுளே. மன்னிக்க வேண்டும் மகாராஜா இரணியகசிபு வாழ்க. நல்ல செய்தி கடவுளே, உங்களுக்கு ஆண்மகன் பிறந்துள்ளான். அருமை. செல், சென்று என் மகனை வரவேற்க ஏற்பாடுகள் செய். பகவான் இரண்யகசபுவின் மகன் வரப்போகிறான். இந்த மாலை, இந்த ஆபரணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள். ஆனால் இவை அனைத்தையும் உனக்குள்ளே வைத்துக்கொள், வேறு யாரிடமும் கூறிவிடாதே. ஒரு நாராயண பக்தை அசுர வேந்தன் இரண்யகசிபுவின் மகன் பிறக்க உதவியதை கூறாதே, காப்பாற்றியதை கூறாதே. இல்லை இல்லை, இது உண்மை இல்லை. இந்த குழந்தைக்கு இது ஒரு களங்கம். ஏன் இப்படி நின்று என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? இங்கிருந்து சென்று விடு. எனக்கு இந்த ஆபரணங்களும் தேவையில்லை, இவனை காப்பாற்றிய பெருமையும் தேவையில்லை. எனக்கு தேவையானது ஒன்றுதான், உங்கள் இருவரது நலம். பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பிரகலாதன் நலமாக இருக்க வேண்டும். இவன் நிச்சயமாக இவனுடைய பெயரை பெருமைப்படுத்துவான் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது என் வாரிசும் வந்துவிட்டது. இனி தந்தை மகன் இருவரும் இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உன்னையும் தர்மத்தையும் அழித்தே விடுவோம். இப்பொழுது நான் என் மகனை காண செல்கிறேன். பார்த்தீரா நாராயணரே, சுக்ராச்சாரியாரை அவமதித்ததின் விளைவு இது. கவனமாக பாருங்கள். இந்த சிலைக்குள் ஒளிந்திருக்கும் தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். அசுர ராஜா இரண்யகசிப் அசுரகுலத்தில் உதித்த ஒரு சூரியன். பகவான் இரண்யகசிபு வாழ்க! பகவான் இரண்யகசிபு வாழ்க! அவருக்குள் சூரியனின் வெப்பமும் உள்ளது, அதர்மத்தின் சக்தியும் உள்ளது. அவர் மிக மிக உறுதியானவர். அதற்கான ஆதாரம் உங்கள் கண் முன்னே உள்ளது. சிலை உறுதியாக இருப்பதால் அந்த நபரும் உறுதியானவர் என்று அர்த்தம். நாராயணரே, நினைவிருக்கட்டும் சுக்ரா, ஓர் நாள் அதர்மத்தின் சிலையை தர்மத்தின் வெற்றியானது உடைத்தெறியும். நாராயணரே, நாராயணரே, வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக அவ்வாறு நடக்காது. பகவான் இரண்யகசிபு வாழ்க! பகவான் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் வாழ்க! பகவான் இரண்யகசிபு வாழ்க! பகவான் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் வாழ்க! ஒருவேளை அந்த நாராயணர் அவ்வளவு உறுதியாக கூறியது இரண்யகசிப்பின் மகனை மனதில் வைத்துதானோ? இப்பிரபஞ்சத்தின் கடவுளின் மனைவி மற்றும் எனது புதல்வனின் தாயே, உன்னை வரவேற்கிறேன். அருகே வா. என்னுடைய பலம் வாய்ந்த மகனை என் கரங்களில் தா. பகவான் இரண்யகசிபுவின் மகன் இவன்.
நில்லுங்கள். குருதேவா, அசுர மகாராணி கயது, இந்த பாலகனை தரையில் வையுங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் குருதேவா? இப்பிரபஞ்சத்தின் கடவுளின் குழந்தை இது. அவனுக்கான இடம் என் கரங்கள் தானே தவிர தரை அல்ல. என் கட்டளைக்கு அடிபணியுங்கள். இந்த பாலகனை இந்த நொடியே தரை மீது வையுங்கள். எழுந்திரு இரண்ய கசிப்பின் மகன் பிரகலாதனே. இது என் கட்டளை. அசுரர்களின் குருவின் உத்தரவு இது. எழுந்திரு பிரகலாதா. உன் தந்தையிடம் சென்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கு. அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். குருதேவரே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? இந்த பச்சிலங்குழந்தையால் எவ்வாறு எழுந்து நடக்க முடியும்? என்ன மறந்து விட்டீர்களா அசுரவேந்தன் இரண்யகசிபை? அசுரரின் குழந்தை பிறந்த உடனேயே வளர்ந்துவிடும். அப்படியெனில் பிரகலாதன் ஏன் வளரவில்லை? அசுர ராஜா இரண்யகசிப், நீங்களும் பிறந்த உடனேயே வளர்ந்து விட்டீர்கள். நீங்கள் கூறியது உண்மைதான் குருதேவா. ஆம், இவன் என்னுடைய மகன்தான். இவனும் அசுரன்தான். இவன் ஏன் இன்னும் வளரவில்லை? ஏனெனில் பிறந்த உடனேயே பிரகலாதன் தங்கள் கையில் வந்து விட்டான். அந்த நொடியே அவனது அனைத்து அசுர குணங்களும் அழிந்து விட்டது. அனைத்து தீய எண்ணங்களும் விலகிவிட்டது. நாராயண நாராயண, எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது பிரபு. இந்த பிரபஞ்சத்தில் தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்ளும் அசுரவேந்தன் ஹிரண்யகசிபுவையே ஒரு பச்சிளம் குழந்தை இப்படி பாடாய்படுத்துகிறதே. என் சந்தேகத்தை போக்குங்கள் குருதேவா. இவன் மற்ற அசுரர்களைப் போல் ஏன் வளரவில்லை? பிரபு, இது நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். அதர்மத்திற்கு எந்த அடிப்படையும் கிடையாது. அடிப்படையே இல்லாத போது அங்கு நிச்சயமாக சக்தி என்பதே இருக்காது. பிரகலாதன் மீது ஆணை, நான் ஒரு சாதாரண நாராயணனின் பக்தை. ராப்பகலாக நாராயணரை வணங்கி பூஜை செய்பவள் நான். அவள் யாரென்று தெரியவில்லை. ஒருவேளை அனைத்தும் அவளால் இருக்குமோ? ஆனால் என்னால் இவரிடம் இதை கூற முடியாதே. ஏன் அமைதியாக உள்ளீர்கள் குருதேவா? என் குழந்தை ஏன் இன்னமும் குழந்தையாகவே உள்ளது? நான் இந்த பாலகனின் ஜாதகத்தை பார்த்தாக வேண்டும். கிரக நிலைகளை ஆராய வேண்டும். அப்போதுதான் உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியும். இனி என்னவாகும் நாராயணரே? சுக்கராச்சாரியார் ஒரு ஜாதக மேதை. ஒருவேளை பிரகலாதனின் ஜாதகமே அவருக்கு எதிரியாகிவிடப் போகிறது. அப்படியென்றால் ஜாதகத்தை பாருங்கள் குருதேவா. பார்த்து இவனுக்கு என் மகனாக இருக்கும் தகுதி இருக்கிறதா இல்லையா என்று கூறுங்கள். ஒருவேளை